திருக்குறள் கதைகள் கதையின் 316 அன்று நடந்தது ஆவி துடித்தது. போன மாதம் எப்படியே சமாளிச்சிட்டோம், இந்த மாதம் ரொம்ப கஷ்டம் என்றார் மணி. தன் பார்ட்னரை கவலையுடன் பார்த்த சாரதி, இந்த மாதம் புதுசாக ஆர்டர் வரும்னு எதிர்பார்க்கலாமே என்றார். இல்லை சாரதி, நடக்கிற மாதிரி தெரியல. மார்க்கெட்டில் யாரை பார்த்தாலும் புலம்புறாங்க. இப்படி ஒரு ரிசெஷன் இதுக்கு முன்னால் வந்ததே இல்லைங்கிறாங்க. நிறைய பேர் தொழிலே நிறுத்திட்டாங்க. மீதி இருக்கிறவங்களும் தொழிலாளர்களில் பல பேர் வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு சில பேரை மட்டும் வச்சுக்கிட்டு சமாளிச்சிட்டு இருக்காங்க. பெரிய நிறுவனங்கள் கூட ஆட்குறைப்பை செஞ்சுருக்காங்க. நீ தான் ஒரு தொழிலாளர் கூட வீட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு உறுதியாக இருக்க என்றார் மணி. சாரதி பதில் சொல்லவில்லை. மணியின் பேச்சு அவர் காலில் விழுதா என்று கூட தெரியவில்லை. அவர் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். சாரதி ஒரு நிறுவனத்தில் உதவியாளராக பணி செய்து கொண்டிருந்த நேரம் அது. நன்றாக நடந்து கொண்டிருந்த அந்த நிறுவனம் சிறு சிறிதாக தொய்வடைந்து ஒரு கட்டத்தில் ஒரேடியாக இழுத்து மூடப்படும் நிலை வந்தது. சாரதி உட்பட பல ஊழியர்கள் வேலை இழந்தனர். அதற்கு பிறகு வேறொரு நிலையான வேலை கிடைக்கும் வரை சாரதிப்பட்ட துன்பங்கள், குடும்பத்துக்கு அடுத்த வேலை உனக்கு வழி செய்ய முடியுமா என்று தவித்த நாட்கள் எத்தனையோ முறை தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்து அப்படி செய்து கொண்டால் தன் குடும்பம் இன்னும் அதிக துன்பத்துக்கு ஆளாகும் என்று உணர்ந்து ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணத்தை கைவிட்டிருக்கிறார். 3 வருடங்கள் கழித்து ஒரு நிலையான வேலை கிடைத்து அவர் வாழ்க்கையை மீண்டும் துளைத்ததும், வேலையில் நிலை பற்றி சில ஆண்டுகள் கழித்து அவருடைய நண்பர் மணியுடன் சேர்ந்து சிறிய அளவில் ஒரு தொழில் தொடங்கி அது ஒரு சில ஆண்டுகளில் நன்கு வளர்ச்சி பெற்றதும் வேறு கதை. ஆயினும் வேலை அடைந்த பின் அவர் அனுபவித்த வேதனைகளை அவரால் எப்படி மறக்க முடியும்? இல்லை, எனக்கு வந்த மாதிரி கஷ்டம் வேறு யாருக்கும் வரக்கூடாது என்று கூறினார் சாரதி. சாரதி, என்னாச்சு உனக்கு என்றார் மணி. இல்லை மணி, வேறு வேலை தேடிக்க சொல்லி தொழிலாளர்கிட்ட சொல்லுவோம். வேறு வேலை கழித்து அவங்களா போகிற வேலையில் நாம யாரையும் வேலையை விட்டு அனுப்ப வேண்டாம், நாம் எப்படியாவது சமாளிப்போம் என்றார் சாரதி. அறத்துப்பால் துறவரவியல் அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. குறள் 316. இன்னா என தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல். பொருள்: துன்பமானவை என்று தான் கண்டு உணர்ந்தவற்றை ஒருவன் மற்றவர்களுக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.